கெய்னிஷியன் தியரி ஆஃப் இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்னா என்னன்னு பார்ப்போம். இந்த தியரியை கொடுத்தவர் கெய்ன்ஸ். இவரு எதோட தொடர்பை பத்தி பேசுறாருன்னா, ஒரு பொருளாதாரத்துல அக்ரிகேட் டிமாண்ட், அதாவது மொத்த தேவையும் இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், வருமானம் மற்றும் வேலை வாய்ப்பு, இது ரெண்டையும் அக்ரிகேட் டிமாண்டோட தொடர்பு படுத்தி பேசுறாரு. எப்படின்னா எஃபெக்டிவ் டிமாண்ட் மூலியமா. எஃபெக்டிவ் டிமாண்ட்னா என்னன்னா, அக்ரிகேட் டிமாண்ட் மொத்த தேவையும் அக்ரிகேட் சப்ளை மொத்த அளிப்பும் மீட் பண்ற பாயிண்ட் ஈக்குலிபிரியமா தான் எஃபெக்டிவ் டிமாண்டும்பாங்க. இது ரெண்டையும் இப்போ தனித்தனியா பார்ப்போம். ஃபர்ஸ்டா அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்ப்போம். மொத்த தேவைங்கிறது என்னன்னா, நிறுவனங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருமானம். ஒரு குறிப்பிட்ட அளவில் வேலை ஆட்களை பயன்படுத்தி பொருளை உற்பத்தி பண்ணி அந்த பொருளை விற்கிறது மூலியமா எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் தான் அக்ரிகேட் டிமாண்ட். என்டர்பிரனர், அதாவது தொழிலதிபர், அவர் உற்பத்தி பண்ற பொருளுக்கு நிறைய டிமாண்ட், அதாவது தேவை நிறைய இருக்குன்னு நினைச்சாருன்னா அவர் நிறைய பொருளை உற்பத்தி பண்றதுக்கு ஆட்களை வேலைக்கு எடுப்பாரு. இதுவே டிமாண்ட், அதாவது தேவை கம்மியா இருக்குன்னு நினைச்சாருன்னா அவர் வேலை வாய்ப்பையும் குறைச்சிருவாரு. இது பேர் தான் அக்ரிகேட் டிமாண்ட். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, ஒரு 100 பேரை நம்ம வேலையாட்களாக வச்சிருக்கும் போது நம்மளால 1000 யூனிட்ஸ் பொருளை உற்பத்தி பண்ண முடியுது. இப்படி உற்பத்தி பண்ற மூலியமா அந்த என்டர்பிரனர், அதாவது தொழில் முனைவர் 50,000 ரூபா, அதாவது 50,000 எக்ஸ்பெக்ட் பண்றாரு அவருக்கு வருமானமா வருங்கிறது. அது பேர் தான் அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன். இப்போ நிறைய பேரை வேலைக்கு ஆள் எடுத்தாருன்னா அப்போ அவரோட எக்ஸ்பெக்டேஷன் ரெவென்யூவும் கூடும். 100 பேருக்கு பதிலாக 200 பேரை வேலைக்கு ஆள் எடுத்தாருன்னா அவர் அதுலேருந்து எதிர்பார்க்கக்கூடிய வருமானமும் நிறைய எதிர்பார்ப்பாரு. இது பேர் தான் மொத்த தேவை. இப்போ அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷனை பற்றி பார்ப்போம். மொத்த அளிப்புனா என்னன்னா, நிறுவனங்கள் அவங்க பொருளை விற்றதுலேருந்து, அதாவது சேல்ஸ் பண்ணதுலேருந்து அவங்களுக்கு கிடைத்த ரிசீவ் பண்ண அமௌண்ட்டை தான் அக்ரிகேட் சப்ளை. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டோட சொல்கிறேன். 100 ஒர்க்கர்ஸ், அதாவது 100 வேலையாட்களை வச்சு 100 யூனிட் உற்பத்தி பண்ணுறாங்க. இதுலேருந்து அவருக்கு கிடைச்ச வருமானம் 50,000 ரூபா. ஆனால் இதுக்கு அவர் உற்பத்தி பண்ண செலவு 35,000 ரூபா தான், 35,000 தான். அப்போ அவர் நிறைய வருமானம் வருதுன்னு நினச்சிட்டு அவர் இன்னும் கொஞ்சம் வேலையாட்களை வேலைக்கு எடுத்து இன்னும் நிறைய உற்பத்தி பண்ணுவார். சேல்ஸ் மூலியமாக அவருக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் கூடுனா அவர் அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பையும் கூட்டுவார். இதெல்லாம் தான் அக்ரிகேட் சப்ளை. இப்போ இது ரெண்டோட ஈக்குலிபிரியம் பாயிண்டான எஃபெக்டிவ் டிமாண்டை பற்றி பார்ப்போம். எக்ஸாசிஸை இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டாக எடுத்திருக்காங்க, அதாவது வருமானம் மற்றும் வேலை வாய்ப்பாக எடுத்திருக்காங்க. ஒய் ஆக்சிஸை அக்ரிகேட் டிமாண்ட் மொத்த தேவையாக எடுத்திருக்காங்க. ஏடிஎஃப்னு போகக்கூடிய அந்த லைன் தான் அக்ரிகேட் டிமாண்ட். அது ஏன் 0லேருந்து ஆரம்பிக்காம மேலே தள்ளி ஆரம்பிக்குதுன்னா, நம்ம வருமானமே சம்பாதிக்கலைனாலும் நம்மள்ட்ட குறைஞ்சபட்ச தேவை இருக்கும். எக்ஸாம்பிளா ஃபுட்டு, ஷெல்டர், இந்த மாதிரியான கன்சப்ஷன். அதனால நம்மள்ட்ட வருமானமே இல்லைனாலும் நம்ம கன்சப்ஷன் பண்ணுவோம். ஏஎஸ்ன்னு போகக்கூடிய இந்த கர்வ் தான் அக்ரிகேட் சப்ளையோட கர்வ். இந்த ஏஎஸும் ஏடி, அதாவது அக்ரிகேட் டிமாண்ட் அண்ட் அக்ரிகேட் சப்ளை மீட் பண்ற அந்த பாயிண்ட் தான் ஈக்குலிபிரியம் பாயிண்ட். அதுக்கு முன்னாடி நம்ம போனோம்னா அக்ரிகேட் டிமாண்ட் அதிகமாக இருக்கும் அக்ரிகேட் சப்ளைவை விட. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, ஒரு பொருளோட தேவை, அதாவது டிமாண்டுங்கிறது அதிகமாக இருக்கும் அந்த பொருளோட அளிப்பை விட. இதுவே அந்த ஈக்குலிபிரியம் பாயிண்ட் சமநிலை கோட்டுக்கு முன்னாடி போனோம்னா அக்ரிகேட் டிமாண்டை விட அக்ரிகேட் சப்ளை அதிகமாக இருக்கு. ஒரு பொருளோட தேவையோட அந்த பொருளோட அளிப்பு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அக்ரிகேட் டிமாண்ட் அண்ட் அக்ரிகேட் சப்ளை மொத்த தேவையும் மொத்த அளிப்பும் மீட் பண்ணுற பாயிண்ட் வரைக்கும் தான் ஒரு என்டர்பிரனர், தொழில் முனைவரால் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். ஆனால் முழு வேலை வாய்ப்புங்கிறது ஏஎஸ்எஃப்லேருந்து போகக்கூடிய அந்த லைன் அளவுக்கு இருக்கு. அந்த ஈக்குலிபிரியம் சமநிலை பாயிண்ட்டுக்கு அடுத்து வேலை வாய்ப்பை ஒரு என்டர்பிரனரால் கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் உற்பத்தி பண்ணுற பொருளோட டிமாண்ட், அக்ரிகேட் டிமாண்டுங்கிறது குறையுது அவரோட சப்ளை அளிப்பை விட. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு உற்பத்தியாளர் அவர் 10 பொருளை உற்பத்தி பண்ணுறாரு அப்படின்னா சப்ளை பண்ணுறாருன்னு அர்த்தம். ஆனால் அந்த பொருளோட டிமாண்ட் தேவை 8 தான் இருக்குது. அப்போ அவருக்கு மீதி 2 பொருள் விற்காம தான் இருக்கும். அப்படின்னா அவருக்கு அது நஷ்டம்னு அர்த்தம். இப்போ அவர் நஷ்டத்தை குறைக்கிறதுக்கு என்ன செய்வார்னா, அந்த 2 பொருள் கூடுன 2 பொருளை உற்பத்தி பண்ணாமல் இருப்பார். அப்போனா தான் அவரோட உற்பத்தி செலவு குறையும். இதனால தான் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், முழு வேலை வாய்ப்பை கொடுக்க முடியாது ஒரு எக்கனாமியால். அந்த ஈக்குலிபிரியம் பாயிண்ட் சமநிலை பாயிண்ட் வரைக்கும் தான் வேலை வாய்ப்பை கொடுக்க முடியும். இதை தாண்டினா அக்ரிகேட் சப்ளை மொத்த அளிப்புங்கிறது மொத்த தேவை அக்ரிகேட் டிமாண்டை விட அதிகமாக இருக்கும். அப்போ அதை தாண்டி தொழில் முனைவோர் பொருளை உற்பத்தி பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த சமநிலை, இந்த ஈக்குலிபிரியம் பாயிண்ட் வரைக்கும் அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு எவ்வளோ வேலையாட்கள் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தான் வேலையாட்களை எடுப்பாங்க, எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் கெய்னிஷியன் தியரி ஆஃப் இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்.